உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பார்த்து பயந்து போய் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விமர்சனம் என்ற பெயரில் திமுக அரசுக்கு இபிஎஸ் விளம்பரம் தேடி தருவதாகவும் சாடல். திட்டத்தை அறிவிச்ச உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லி இருக்காரு. மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. ஜெயலலிதாவின் திட்டத்தையே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி பயன்படுத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 4 ஆண்டுகளில் மக்களுக்கு எதுவும் செய்யாத முதலமைச்சர் 8 மாதங்களில் எவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் கேள்வி. ஏற்கனவே அம்மா அவர்கள் அம்மா திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சாங்க. அதை ஸ்டிக்கர் ஒட்டி தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துறார். ஏன் இந்த 4 வருஷமா செய்யல? மக்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல, அவர் கொடுத்த 46 இடத்துலயும் பிரச்சனை இருக்குல்ல, அது ஏன் செய்யல? சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வரும் பேருந்து போல ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பேருந்தில் இருந்து வரும் புகை போல் இபிஎஸ் வாயிலிருந்து பொய்கள் வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஒரு காமெடியில வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட, அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு, சுந்தரம் டிராவல்ஸ், அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் எடுப்பதே முடிவு என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி எனவும் சிதம்பரத்தில் அளித்த பேட்டியில் உறுதி. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முடிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்கள் இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதில் இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தான், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதில் இபிஎஸ். 2019 ஆண்டு முதலே தமிழக மக்கள் இபிஎஸ்க்கு டாடா பை பை சொல்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். வரும் தேர்தலில் இபிஎஸ்க்கு மக்கள் குட் பை சொல்வார்கள் என்றும் சாடல். ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை 2018 ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி. மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். அவரு எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019 ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும் மதவாத கட்சியா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த முடியாது என்றும் உறுதி. திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எந்த விதத்துல சரி? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் என்ன, நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல
இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமைதான், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதில் இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரசுமுறை பயணமாக கடலூர், மயிலாடுதுறை சென்று இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். சோழன் விரைவு ரயிலில் எழும்பூர் வந்த முதலமைச்சரை வரவேற்ற அமைச்சர்கள். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை. மயிலாடுதுறையில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். மயிலாடுதுறையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாணவ மாணவிகள் வரவேற்பு. சாலையோரம் நின்ற மாணாக்கர்களிடம் முதலமைச்சர் கலந்துரையாடினார். சிதம்பரம் உட்பட கடலூர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம். அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் எழுச்சி சட்டமன்ற தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்துவதாக இபிஎஸ் பேச்சு. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றியே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு எழுச்சி மிகு மக்கள் வெள்ளம். இதுவே வெற்றிக்கு சாட்சி. திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் பாஜக மதவாத கட்சியா? கூட்டணி விவகாரத்தில் அதிமுக பற்றி இனி ஸ்டாலின் பேசக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி, பிஜேபி கட்சி. நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி. ஆட்சி அதிகாரம் வேணும்னா யாரு கால் வேணாலும் திமுக விழும். கூட்டணி வச்சிருந்தாங்க, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே, வரலாறு தெரியாத பேசாத. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிய ஸ்டாலின் முதல்வரானதும் வெள்ளை குடை பிடிக்கிறார். பிரதமருக்கு வெள்ளை குடை பிடித்த வேந்தர் ஸ்டாலின் என்று பெயர் சூட்டலாம் என இபிஎஸ் விமர்சனம். திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகின்ற பொழுது, இன்றைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு திரு ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்த வேந்தர் பட்ட பெயர் கொடுத்துடலாம். விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில் அசிங்கப்பட்ட பிறகும் தொடர வேண்டுமா என இபிஎஸ் கேள்வி. அதிமுக கூட்டணியில் சேரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பதாக பேச்சு. அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நாளை காலை 10 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு.
மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது திருச்சி பஞ்சப்பூரில் கட்டப்பட்ட பேருந்து முனையம். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சேவையை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த போது போலீசார் மேடையில் ஏறியதால் பரபரப்பு. அனுமதியின்றி போராட்டம் நடைபெறுவதாக கூறி மேடையிலிருந்த முன்னாள் அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்டோரை போலீசார் கீழே இறக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. திருவண்ணாமலை மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. காவல்துறையின் வாகனத்தில் ஏற மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமக பங்கேற்க வேண்டும். கட்சியின் 37ஆம் ஆண்டு விழாவையொட்டி அன்புமணி திட்டவட்டம். உயிரிழக்கும் தருவாயில் கருணாநிதி கைகளை பிடித்து நாட்டையும் ஜனநாயகத்தையும் பார்த்துக் கொள்ளுமாறு காமராஜர் கூறியதாக திமுக MP திருச்சி சிவா பேசிய விவகாரம். காமராஜர் உயிரோடு இல்லை என்பதால் திருச்சி சிவா எதையோ பேசிக் கொண்டிருப்பதாக சீமான் பதிலடி. உலகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயலை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான்னு பேசின ஆள் யார் தெரியுமா? யார் சொல்லவா? எங்க தாத்தா காமராஜ் தான். அவர் கருணாநிதி கையில நாட்டை கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி என்னைக்கு சொன்னார்? தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 தவிகவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் என விஜய் அறிவிப்பு. திமுகவுக்கு விழும் 4 ஓட்டுகளில் 1 ஓட்டு விசிகவின் வாக்கு என முதல்வர் முன்னிலையில் திருமா பேசியதன் பின்னணியில் தேர்தல் கணக்கு. திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெறும் திருமாவின் முயற்சி என தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.